இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, நம்ம வந்துட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பிரபஞ்ச சக்தி தான் எல்லாமே பண்ணுதுன்னு நினைச்சிருக்காங்க. அப்கோர்ஸ் பிரபஞ்ச சக்தி பண்ணுது, நான் இல்லைன்னு சொல்லல. பிரபஞ்சம் தான் நம்ம எல்லாரையும் கனெக்ட் பண்ணுது, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா முக்கியமா நம்மள வந்துட்டு செலுத்துறது எதுன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட் தான். நம்மளுடைய ஆழ்மனம் தான் எல்லா விஷயத்தையும் செய்யுது. ஆழ்மனசுக்கு நல்லது கெட்டது தெரியாது. நம்ம எதை கேட்டாலும் அது கொடுத்துரும். கான்சியஸ் மைண்ட்ல எதை நம்ம வந்து விரும்பி செய்யறோமோ, எதை ரொம்ப விரும்புறோமோ, அது ஆட்டோமேட்டிக்கா சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிடும். சப்கான்சியஸ் மைண்டுக்கு போயிடுச்சுன்னா அது உடனே செய்ய ஆரம்பிச்சிடும். ஆக்சுவலா நம்மளுடைய விக்டரிஸ், நம்மளுடைய நீட்ஸ், நம்மளுடைய விஷஸ், இது எல்லாத்தையுமே கொடுத்தது நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்ட். ஐ மீன், நான் இது வரைக்கும் உடஞ்சது எல்லாத்தையும் கொடுத்தது என்னுடைய சப்கான்சியஸ் மைண்ட். ஆனா நம்மளுடைய பிரபஞ்சத்துக்கு நன்றின்னு சொல்லும்போது நம்ம சப்கான்சியஸை மறந்துக்கும். இறைவனுக்கு நன்றி சொல்றோம், இல்லைன்னா நம்ம மூதாதைகளுக்கு நன்றி சொல்றோம், அப்படின்னு பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றோம். என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டுக்கு நம்ம நன்றி சொல்லிருக்கோமா? அது நன்றி சொல்லிப்பாரு. அது இன்னும் இன்ட்ரெஸ்டா, சூப்பரா, ஃபென்டாஸ்டிக்கா செய்யும். நினைச்சது எல்லாத்துமே நடந்தோம். அது வச்சது